உலகில் வாழும் அனைத்து தமிழ்ச் சொந்தங்களுக்கும் என் சிரம் சார்ந்த வணக்கங்கள். 4/13/21 தேதியில் எந்த ராசிக்காரர்கள் திருமணம் செய்யலாம்? இது தலைப்பு. முகூர்த்த தேதி என்பது எல்லாரும் பார்த்து தான் திருமணம் செய்வாங்க, வாசம்தான் அது. ஆனால் முகூர்த்த தேதி என்பது இந்த 31/22/13 தேதியில் வந்தால் திருமணம் செய்யலாமா? இந்த நம்பரே ஒரு பேய் கிரகம். இந்த 4ஆம் நம்பருங்கிறது ஒரு பேய் கிரகம். 13 1 3 கூட்டினா 4 வரும். எதை செய்தாலும் 4 தான் வரும். அப்போ இந்த தேதியில் திருமணம் செய்தவர்கள் சிறப்பாக இருக்கிறார்களா என்று ஒரு கேள்வி. இந்த தேதியில் திருமணம் செய்தவர்கள் சிறப்பாக இருக்கிறார்களா என்று ஒரு கேள்வி. 80% இந்த 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22, 31ஆம் தேதி 80% கல்யாணம் செய்து பிரிந்திருப்பார்கள். டைவர்ஸ் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கும். நோட்டீஸ் விட்டுட்ருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் இருக்காது. இந்த தேதியில் தயவு செய்து இந்த தேதியில் முகூர்த்த நாள் வரும்பொழுது கல்யாணமோ, வீடு கட்டுவதோ, வாகனம் வாங்குவதோ, இல்லைன்னா ஒரு ஹோட்டல் வைப்பதோ, இல்லை ஏதாவது ஒரு தொழில் செய்வதோ இந்த தேதியில் செய்யக்கூடாது. அழுத்த திருத்தமாக சொல்கிறேன். இந்த தேதியில் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் தொடங்கும் பொழுது அந்த தொழில் முடக்கப்படும், அந்த விஷயம் முடக்கப்படும் என்று உறுதிப்படுத்தப்பட்டது. உதாரணத்துக்கு இப்போ கல்யாணம் ஆனது டைவர்ஸ் கேஸ்னா பாருங்கள், போயிட்டு நீங்கள் சும்மா அவங்க தேதி காலத்தை கேளுங்க. எந்த தேதியில் உங்களுக்கு இங்கிலீஷ் தேதியில் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு இந்த 13ஆம் தேதி, இந்த 4ஆம் தேதி, 22, 31ஆம் தேதியில் தான் இருக்கும். மேக்ஸிமம் இருக்கும். 80% இருக்கும். அது அடித்து சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கையில் நம்ம இந்த கல்யாணங்கிறது நெடுங்கால ஒரு பயிர், ஆயிரம் காலத்து பயிருங்கிற மாதிரி நெடுங்கால பயிர். அந்யுன்யமாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும். குழந்தை சம்மந்தமான விஷயத்தில், பொருளாதார சம்மந்தமான விஷயத்தில் எப்பொழுதுமே 4 பேர் நம்மளை பார்ப்பது போவது, இப்படி நிறையா விஷயத்தில் நம்ம ஒரு சமுதாயத்தில் நம்ம நல்லா இருக்கணும்னா இந்த விஷயத்தை நம்ம பார்ப்பது மிக மிக நல்லது. ஏன் இப்படி பார்க்க மாட்டாங்கன்னா, தேதி குறிப்பது யாருன்னா ஐயர். ஐயர் என்பவர்கள் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு பிறந்த தேதியில் தான் அதை போட்டு கொடுப்பாங்க. இப்போ யாருக்கும் இந்த 31ஆம் தேதியில் போய் கல்யாணம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அந்த நாளில் தான் அந்த தேதி காலம்னா வரும், பெரும்பாலும் வரும். அப்போ அந்த தேதியில் பண்ணக்கூடாது என்பதை நான் அழுத்த திருத்தமாக தெளிவாக சொல்கிறேன். இந்த தேதியில் திருமணம் செய்யக்கூடாது. செய்தால் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, சண்டைக்கு மேல் சண்டை, வருமானம் இருக்காது, எந்த தொழிலும் முடங்கிடும், எதுவும் சிறப்பாக இருக்காது. இப்படி நீ சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த விஷயத்தை கவனமாக கையாள வேண்டும். இப்போ 8ஆம் தேதி, 28, 8ஆம் தேதி இப்படி பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி, இந்த தேதி கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். ஆனால் இந்த 4ஆம் தேதி இருக்கு பாருங்கள், இந்த கூட்டுன்னு 13, 1, 2, 3, 1, 3, 4ங்கிற 4 இப்படி 4ஆம் நம்பர் வர மாதிரி ஒரு தேதி வருதுன்னு வச்சுக்க, அது பண்ணவே கூடாது. ஒரு அரசியல்வாதியும் சரி தான். ஒரு அரசியலுக்கு இப்போ நம்ம ஒரு அரசியல்வாதி நேமினேஷனை கட்ட போகிறாருன்னா இந்த இதில் பண்ணாருன்னா புட்டுக்கும். நான் சொன்னேன், ஒரு கவுன்சிலரு அவர்கிட்ட சொன்னேன், இந்த தேதியில் உனக்கு நீங்கள் வெற்றி பெறுவீன்னு ஜாதகம் கொடுத்துட்டேன். ஆனால் இந்த தேதி ஒரு நேமினேஷன் கட்ட போகிறேன்னு சொல்லிட்டார். அவர் கட்டினது எனக்கு கட்ட போகும்போது தான் தெரியும். நான் ஊரே கூட்டிட்டேன், இனிமேல் நான் அப்படி நிப்பாட்ட அப்படின்னாரு. நான் அப்பயே முடிவு சொல்லிவிட்டேன், நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை அப்படின்னு மக்கள் எனக்கு ஆதரவாக இருக்காங்க. ஆதரவாக இருக்கிறது உண்மை தான். ஆனால் 12 ஓட்டில் தோற்றார். எத்தனை ஓட்டில்? 12 ஓட்டில் தோற்றார். ஒரே ஒரு விஷயம், நான் சொன்னதை கேட்கல.
இந்த 13ஆம் தேதி அன்றைக்கி 13ஆம் தேதின்னு நினைக்கிறேன், அன்றைக்கி அவர் நாமினேஷன் தாக்கல் பண்ணும் பொழுது 13ஆம் தேதியில் போய் கட்டிட்டு 12 ஓட்டில் தோற்று விட்டார். எதிராளி மற்றொரு தேதியில் கட்டப்போனார், அவர் ஜெயித்து விட்டார். இதுதான் யதார்த்தம். இது ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதேமாரி கல்யாணம் ஒருத்தர் மூர்த்த தேதியில் சொன்னேன். நான் நீங்கள் 4ஆம் தேதி வருதுங்க, அந்த தேதியில் பண்ண வேணாங்க அப்படின்னு சொன்னேன். அதனால் ஒன்றும் இல்லைங்க, மூர்த்த தேதினா நல்ல தேதி தான், அதையும் தள்ளி போவான்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன அதை அலட்சியப்படுத்தினாங்க எல்லாமே. கல்யாணம் ஆகி ஒரு வாரத்திலே பிரிஞ்சிட்டாங்க. ஒரே வாரத்தில் பிரிஞ்சு அவங்க சின்ன பண்ணமான அந்த வாழ்க்கை போயிடுச்சு. அப்புறம் 2வது தடவை கல்யாணம் பண்ணி ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணி 3 வருஷம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணி அப்புறம் நல்லா இருக்கார். இப்படி இந்த தேதியில் திருமணம் செய்தவர்கள் எல்லாரும் எந்த ஒரு பிரிவினை சார்ந்த கல்யாணம் பண்ணவங்க யாராக இருந்தாலும் அவர்கள் தேதி காலத்தை நீங்கள் பிரட்டி பாருங்கள். கண்டிப்பாக இந்த தேதியில் ஒரு தேதி அது இருக்கும். அது எந்த முகூர்த்தமாக இருந்தாலும் சரி தான், எந்த ராசிக்காரர் இருந்தாலும் சரி தான், எந்த லக்கணக்காரர் சரி, கிரகம் எங்கே இருந்தாலும் சரி தான். இந்த பேய் கிரக நாளில் நீங்கள் திருமணமோ கல்யாணமோ இல்லை ஹோட்டலோ இல்லை ஒரு கார் வாங்குவதோ இல்லை இடம் வாங்குவதோ இடம் எழுதுவதோ இப்படி அட்வான்ஸ் கொடுப்பதோ ஒரு புது விஷயத்தில் செய்யும் பொழுது அந்த விஷயம் முடக்கப்படும் என்பது அழுத்த திருத்தமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இதை நான் அனுபவபூர்வமாக நான் பார்த்துருக்கேன். அந்த விஷயத்தை நான் செக் பண்ணியிருக்கேன். சரி, இந்த தேதியில் ஒரு ட்ரிப்பு நம்ம ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தேன், என்ன நடக்கும் பார்க்கும் அப்படின்னு போகும்போது எனக்கு தெரியும். ஆனால் சரி செக் பண்ணி தான் பார்த்துறோன்னு சொல்லிட்டு செக் பண்ணேன். அன்றைக்கி எனக்கு சீட்டே கிடைக்கல. நின்றுக்கிட்டே போனேன். ஒரு 5-6 மணி நேரம் நின்றுக்கிட்டே போனேன். ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. அப்படி நிறைய விஷயத்த நான் அனுபவிச்சிருக்கேன் அதில் பார்த்து. அதே மாதிரி இந்த 4, 13, 22, 31ஆம் தேதியில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் புது விஷயத்தை செய்யக்கூடாது என்பது நான் என்னுடைய கருத்தாகும். இது மிக மிக முக்கியமான விஷயம். எந்த மூர்த்த நாள் இருந்தாலும் இந்த தேதி வருங்காலத்தில் அதை ஒதுக்கப்படுவது சிறப்பு. வேறு தேதியில் பண்ணிக்கிட்டு போகலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த தேதி காலத்தில் நீங்கள் பண்ணக்கூடாது. மீறி பண்ணினால் அவர்கள் அந்த தண்டனைக்கு ஆளாவார்கள் என்பதை மிக மிக எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன். மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால், நல்ல விஷயம் நமக்கு நடக்க வேண்டுமென்றால், நாள் நல்லவருக்கு வல்லவருக்கு நிறைய பேருக்கு நம்ம நல்லது செய்வது சிறப்பாகும். மேலும் மேலும் உங்களை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். சிறப்பு, மகிழ்ச்சி, ஆனந்தம். நல்லதே நடக்கட்டும். கடவுளே துணை. வாழ்க்கையில் முன்னேறுவது சிறப்பாகும். நன்றி.